Okay, good afternoon, guys. In the last class, we finished discussing about the topics mean, standard deviation, and correlation. இல்லையா நம்ம இந்த த்ரீ டாபிக்ஸு நம்ம வந்து பார்த்தோம். அது அப்புறம் the formulas related to those topics நம்ம படித்தோம். And few problems also we solved. இல்லையா ஸோ under correlation, okay, so correlation வந்து find out பண்ணுறதுக்கு we have three different formulas. ஓகே ஸோ கோஎஃபிஷியன்ட் காரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் காரிலேஷன். ஓகே, கால் பியர்சன்னாலே we have formula here. Okay, you need to remember this formula perfectly. So by using this formula we will find out Karl Pearson's correlation. Okay, so R is equals to, here R represents correlation. R is equals to n into summation xy minus summation x into summation y divided by the whole root of n into x square minus summation of x the whole square. Okay, and into whole root of n into summation of y square minus summation of y the whole square. So this is the formula used for Karl Pearson's correlation coefficient. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக கால் பியர்சன் கோரிலேஷன் அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து போட்டு அதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் by using actual mean method. Okay, so actual mean method of formula வந்து this one. So correlation R is equals to summation of xy divided by summation of x square into root of summation of y square the whole root. Okay, so this is the formula for actual method. This is bit easier. இது வந்து கொஞ்சம் ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் நீங்கள் அந்த வேல்யூஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டாலே போதும். we can come to know the answer. Okay, so that is the second method by using actual method. Okay, இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம இது பார்த்தோம். அண்ட் டுடே நான் அஸ்யூம்டு மெத்தட் வந்து நீங்கள் நிறைய பேர்த்த போட சொன்னேன். ஐம் நாட் ஷுர் வெதர் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். லெட்ஸ் கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம் ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ அஸ்யூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பர்ஃபெக்டாக நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, so the formula for assumed mean method is n into summation of dx dy minus summation of dx into summation of dy divided by the whole root of n into summation of dx square minus summation of dx the whole square. Okay, அதே மாதிரி y terms the whole root of n into summation of dy square minus summation of dy the whole square. Okay, so this is the formula for assumed mean. assumed mean நால dx dy terms வரும். actual mean method na just x square xy x square y square மட்டும் தான் terms வரும். Okay, so this is the difference. And so this is very easy. You can see the formula here. They have given you x terms and x and y. Okay, find the Karl Pearson's coefficient correlation between x and y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is solved by using assumed mean method. Okay, first நீங்கள் வந்து சீரியல் நம்பர் லைக் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை போட்டுக்கோங்க. 1 to 7 போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க 10 12 13. அண்ட் த சேம் வே y டேர்ம்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 19 22 அப்படி வரும். ஓகேவா, ஸோ த எக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ் டேர்ம்ஸ் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். யூ வில் கெட் ஹியர் வி ஆர் கெட்டிங் 113. ஓகே, இந்த சேம் வே ஃபைண்ட் ஒய் ஆல்சோ. ஓகே, ரெண்டுமே சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு ஃபைண்ட் த அஸ்யூம்டு வேல்யூஸ். ஸோ அஸ்யூம்டு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பண்ணாலே வந்து உங்களுக்கு அஸ்யூம்டு வந்துடும். ஸோ எக்ஸ்க்கு அஸ்யூம்டு வேல்யூஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு நம்பரை வந்து லைக் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே வந்து அவங்க டைரெக்டாக சால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இங்கே என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113. Okay, so 113 is the number of observations for x. Okay, summation of x divided by total number of n 7. Okay, adi find it பண்ணிட்டீங்கன்னா you will get the x bar. In the same way you will find for y. Okay, x y minus y bar is equals to and the value தான் வந்து assumed x and y values. So dx dy வந்துரும். Okay, so by using that you can find the value of dx and dy, and this is the value for dx and dy. Okay, x square dx square dy square find out பண்ணிக்கங்க. Since we know the value for dx and dy, and the same way dx dy find out பண்ணிக்கலாம் இல்லையா. So dx dy is just multiplying the summation value of dx and dy. Okay,
ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து நமக்கு ஃபார்முலா தேவையான எல்லா வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் எல்லா வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த answer. Okay, the only thing is you need to solve the values very carefully and you need to remember formulas correctly. Okay, for all the three. Okay, so correlation find out பண்றதுக்கு we have three types: one Pearson's coefficient method, actual mean method and assumed mean method. This is very easy. Learn the formulas correctly. Okay, so this is about correlation. And coming to the regression part. Okay, so the term regression was first coined by 1877 by Francis Galton. Okay, regression ங்கற word வந்து யார் வந்து first வந்து introduce பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா he is the person Francis Galton. Okay, ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1877. ஸோ இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஃப்ரான்சிஸ் கேல்டன். ஓகே, ஸோ தி ஆவரேஜ் இவர் வந்து எப்படி அது வந்து எக்ரெஷன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாருங்க பாருங்கள். தி ஆவரேஜ் ஹைட் ஆஃப் எ சில்ட்ரன் born ஆஃப் எ பேரண்ட்ஸ் ஆஃப் எ கிவன் ஹைட் டெண்டட் டு மூவ் ஆர் ரிக்ரெஸ் டுவோர்ட் த ஆவரேஜ் ஹைட் இன் த பாப்புலேஷன் ஆஸ் ஏ ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டோட ஹைட்டு பேஸ் பண்ணி வந்து நம்ம இந்த ஒரு அவங்களோட குழந்தைங்களோட ஹைட் வந்து டிசைட் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது தான் வந்து ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கால்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் ரெக்ரெஷன் வாஸ் கன்ஃபார்ம்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட் கார்ல் பியர்சன். ஓகே, ஸோ அதை வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிக்ரெஷனு? அவரோட ஃப்ரெண்ட் கார்ல் பியர்சன் தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து லைக் ஹீ கலெக்டட் ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி குரூப்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான ஃபேமிலி குரூப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸோட ஹைட்டு வந்து இவர் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதோட லிட்ரல் மீனிங் மீன்ஸ் லைக் த ஆக்சுவல் மீனிங் ஃபார் regression is stepping back towards the average. Okay, stepping back towards it. So average வந்து ஒரு ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு வேல்யூஸை யூஸ் பண்ணி வந்து ஒரு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங் ஃபார் ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் இஸ் ஜஸ்ட் சிம்பிளாக calculating the average. Okay, stepping back towards the average. Okay, and regression is a study of relationship between the variables if y is dependent variable. Regression ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைண்டிங் தி வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இஃப் y is dependent on x and x is independent on so if y is dependent variable and x is independent variable, the linear relationship between the variable is called as regression equation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this means நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இன்னொரு வேரியபிள் வந்து டிபெண்ட்டாகவும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுதான் வந்து regression equation. Okay, and then so here they have given what is mean by regression line அப்படின்னா பார்த்தீங்கன்னா the line describing this tendency to regress or going back was called by Galton a regression line அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the line describing the tendency to regress or going back. ஓகே, ஸோ கோயிங் பேக் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஒரு ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ரெக்ரெஷன் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் கமிங் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோரிலேஷன் ரெக்ரெஷன். ஸோ கோரிலேஷன் ரெக்ரெஷனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ கோரிலேஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் which vary the other people in the same or opposite direction. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு லைக் 2 or more வேரியபிள்ஸ் வச்சு நம்ம வந்து அதோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சேம் டைரெக்ஷனாகவும் இருக்கலாம். அந்த 2 வேரியபிள்ஸ் எப்படி இருக்கலாம்? இட் மைட் பி இன் சேம் டைரெக்ஷன் ஆர் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அதுதான் வந்து கோரிலேஷன். ஸோ கோரிலேஷன் ஒன்றும் இல்லை, ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் இன் த சேம் ஆர் ஆப்போசிட் டைரெக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் கோரிலேஷன். ஓகே, அண்ட் ரிக்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா going back and its mathematical measure showing the average relationship between two variables. Okay, so based on your data if you are finding an average, ஓகே, ஒரு ரெண்டு வேரியபிள்ஸோட ஆவரேஜ் இல்லைன்னா அதோட ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைன்னா ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ரெக்ரெஷன். ஓகே, ஸோ கோரிலேஷன்னா ஜஸ்ட்டு
ரிலேஷன்ஷிப் வந்து சேம் டைரெக்ஷன்லையும் சேமாக டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுதான் வந்து கோரிலேஷன். அதே ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதோட ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி அதுதான் வந்து ரெக்ரெஷன். ஓகே, ஸோ செகண்ட் இஸ் போத் த வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள்ஸாக இருக்குது இல்லை, ஓகேவா. அண்ட் ஹியர் இன் ரெக்ரெஷன் வந்து ரெக்ரெஷன்லேயும் அப்படி தான் வேரியபிள்ஸ் வந்து ரேண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்காது, ஓகே, ஃபிக்ஸ்ட் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ரெண்டுத்துலேயுமே கார்லேஷன் ரெக்ரெஷனில் வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இட் ஃபைண்ட்ஸ் அவுட் த டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அண்ட் நாட் காஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து கார்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிலேஷன்ஷிப்போட டிகிரி, ஓகே, whether it is ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி எந்த மாதிரி டிகிரி அந்த டூ வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அந்த வேரியபிள்ஸ் வந்து எதுக்காக வந்து அதோட காஸ் என்ன அண்ட் அதோட எஃபெக்ட் என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கார்லேஷனில் வந்து கொடுக்கல. வேறாஸ் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ரெக்ரெஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அண்ட் ஆவரேஜும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பை யூஸிங் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷனில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்பாவோட ஹைட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்களோட குழந்தைங்களோட ஹைட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளோ அது எஃபெக்ட் எவ்வளோவா இருக்கும், எதுக்காக வந்து அந்த ஹைட் வந்து லைக் இப்போ 5'11" இருக்காங்க அப்பா அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு அரௌண்ட் 5'8", 5'10" ஆர் 5 above 5'2" அந்த மாதிரி நம்ம அந்த எஃபெக்ட் வந்து கெஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை யூஸிங் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ அண்ட் தென் யூசஸ் பாருங்கள். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் வெரிஃபைங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அண்ட் கிவ்ஸ் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்ம கோரிலேஷன் யூஸ் பண்ணி லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேறாஸ் நம்ம ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் இல்லாமல் அது வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெக்ரெஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் இஸ் a relative measure. The range of relationship, the values, correlation values வந்து எந்த ரேஞ்சில் வந்து லையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா between -1 and +1. ஓகே, ஸோ ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்து அது கூட ஒரு ரிலேட்டிவ் மெஷர் தான். இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூ கேன் ஃபைண்ட் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா we can டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் there may be spurious correlation between two variables. ஸோ ஸ்பூரியஸ் கோரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து காரிலேஷனில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, whereas here ரெக்ரெஷனில் that is not possible. Okay, whereas next point is it has limited application because it is confined only to a linear relationship. ஸோ நம்ம வந்து காரிலேஷன் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் மட்டும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது, அதோட அப்ளிகேஷன் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, லீனியராகவும் நான் லீனியராகவும் நம்ம வந்து வேரியபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்ம வந்து ரிக்ரெஷன் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால ஜஸ்ட் நம்ம வந்து அதோட ரிலேஷன்ஷிப் மட்டும் அங்கே வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் பை யூஸிங் கோரிலேஷன். வேற ரிக்ரெஷன் அப்படி இல்லை, நம்ம வந்து ஃபர்தராக வந்து அது மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் அதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ரெக்ரெஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் correlation and regression. Okay, so நீங்கள் வந்து two regression lines வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you can easily understand what is regression. Okay, so two regression lines கொடுத்துருக்காங்க x on y. Okay, so x on y எப்படி find out பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if it is x on y the formula will be x is equals to a plus by. So y on x na the equation will be y is equals to a plus bx. Okay, so if come to the formula here, they have given one example problem here. Fit two regression equation x on y and y on x. Okay, x on y and y on x find out பண்ண சொல்லியிருக்காங்க and they have given direct valuesum கொடுத்துட்டாங்க. So x bar y bar. Okay, and then sigma y and sigma x.
ஓகே. ஸோ 0.2 கொடுத்துருக்காங்க, 0.1 கொடுத்துருக்காங்க, அந்த ரெக்ரெஷன் ஒன்று ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே. ஸோ இஃப் த ஈக்குவேஷன் இஸ் x on y, இருந்தால் ஃபார்முலா எப்படி இருக்கும்? x minus x bar is equals to r into sigma x divided by sigma y into like y minus y bar. This is the formula for x on y axis. இதே வந்து y on x axis இருந்தால் it will be different. So x placeல வந்து y வரும். Okay. So y minus y bar is equals to like the same formula, we instead of x and y வந்து interchange ஆயிருக்கும். So this is the formula, and formula and the values directly கொடுத்துட்டாங்க. You need to just substitute those values in the equation and you will get the two lines x on y and y on x formulas. So this is the thing. Okay, thank you.